ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் பிரியமான பக்தனே, உன்னுடைய மனதில் எந்தவிதமான குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காதே. நீ சில நாட்களாக ஏதோ ஒரு கவலையை மனதில் சுமந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறாய். இதை முதலில் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் எதை நினைத்து எதை நோக்கி பயணப்படுகிறோமோ அதுவே நிரந்தரமாக நம்முடன் தங்கிவிடும். இம்மாதிரியான குழப்பத்தை நீ எப்போதும் ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் உன்னுடைய மனம் எப்போதும் சங்கடத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும். முதலில் இதில் இருந்து வெளியே வா. ஏன்னா நான் உன் கூட தான் இருக்கேன். நான் உன் கூட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லையா? எந்த சங்கடத்துக்கும் இடம் கொடுக்காத என் குழந்தையே. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாருடைய அன்புக்காகவும் ஏங்குற. நீ இப்படி ஏங்கி தவிக்கிறதுனால தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னுடைய அன்பை தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. தங்களுடைய சுயநலத்துக்காக உன்னுடைய அன்பை பயன்படுத்திக்கிறாங்க. முதல்ல இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாது. நான் என் பக்த ஒருபோதும் மற்றவங்க கிட்ட ஏமாறக்கூடிய சூழ்நிலையில் விடமாட்டேன். உன்னுடைய பரிசுத்தமான அன்பு என்கிட்ட நீ எப்போ காமிக்க ஆரம்பிச்சியோ அந்த நாள் தொடங்கி நீ என்னுடைய பிரியமான பக்தன் அப்படிங்கிறத மறந்துடாத. அதனால தான் இன்னைக்கு இந்த நிமிஷம் உன் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உன் மனசில் இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத நீ கேட்டால் உன்னுடைய மனக்கவலை சற்று நேரத்தில் காணாமல் போய்விடும். ஏன்னா நீ மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பயன்படுத்திக்கிட்டு உன்னை தூக்கி எறிகிறத உன்னால் தாங்க முடியல. இது சாதாரணமாக எல்லா மனுஷங்களுக்கும் நடக்கக்கூடியது தான். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்குறது ரொம்பவே அபூர்வம். ஆனால் நீ என்னுடைய செல்ல கண்மணி. உன்னுடைய மனதளவில் நீ பரிசுத்தமாக இருக்கிறாய். இப்படி இருக்கிறத நீ மற்றவங்களுக்கு காண்பிக்கணும், அவங்க கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்படித்தான் ஒரு உறவு உன் கூட இருக்கணும்னா அப்படிப்பட்ட உறவும் சரி நட்பும் சரி உனக்கு தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ நல்லவன்னு சொல்லி. அதே போல் என்னுடைய குழந்தையாகிய நீ, என்னுடைய பக்தனாகிய நீ பரிசுத்தமான குழந்தை அப்படிங்கிறது உன் சாய் எனக்கு தெரியும். இது போதும். நீ மற்றவங்களுக்கெல்லாம் உன்னை நிரூபிக்க ஆரம்பித்தா உன்னுடைய வாழ்க்கை இதிலேயே கடந்து போயிடும். அதனால் மற்ற கவலை எல்லாத்தையும் தூரமாக தூக்கி ஓரமாக வச்சுடு. எந்த கவலைக்கும் இடம் கொடுக்காதே. உன்னுடைய எல்லா பணிகளையும் செவ்வன செய்து வா. நீ முன்னேறுவதற்கான காலகட்டம். நீ இவங்களுக்கெல்லாம் உன்னை புரிய வைக்கிறதுக்காக பிறக்கலை. நீ இந்த பூவுலகில் பிறந்ததற்கான நோக்கமே வேற. நீ உன்னுடைய கடமையோடு சேர்த்து உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உன் தகப்பனான எனக்கும் தெரியும். அதனால் இந்த மாதிரியான சங்கடங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நீ உன்னுடைய வேலையை மட்டும் மன நிம்மதியோடு செய். இப்படி மன அமைதி இல்லாமல் இருந்தியானா உன்னுடைய உடல் நலம் பாதிக்கும். அதனால் உன்னை நம்பி இருக்கிற உன்னுடைய குடும்பத்தை, உன் குழந்தைகளை, உன் பெற்றோர்களை, உன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீயா வாழ ஆரம்பி. நீ மற்றவங்களுக்காக உன்னுடைய நல்ல குணத்தை மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனக்குழப்பம் எல்லாம் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷம் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நொடி தொடங்கி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ காத்திருக்கிறது. உன் வாயில் படியில் நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். உன் மனக்கதவையும் உன்னுடைய வாயில் கதவையும் திறந்து வை. நான் உன் உள் அமர்ந்து உன்னை வழி நடத்துவேன். எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த சாய் கைவிட மாட்டேங்கிறத பரிபூர்ணமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய சாய்
நானும் உன்னுடன் இருக்கும் வரை உன்னை யாராலும் எளிதில் வெல்ல இயலாது. சரியா? இன்று தொடங்கி மன நிம்மதியோடு ஆரோக்கியமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் கவனி. மற்றவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்ச உயரத்தை எட்டும்போது உன்னை பற்றி அவதூறு பேசுபவர்கள் எல்லாம் வாயடைத்து போவார்கள். அப்படி நடக்க நான் உறுதுணையாக இருந்து உன்னை காப்பேன். இனி உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணிக்கப் போகிறாய். இந்த சாய் அருளோடு உன் வாழ்க்கை நிம்மதியாக, சௌக்கியமாக, ஆரோக்கியமாக மாறும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மனபாரம் நிறைய நேரம் குறைவதற்கு இது போன்ற பாபாவின் அருள்மொழிகள் நிச்சயம் உதவும். இது போன்ற பதிவுகளை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.